வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதலீடு செய்வதில் ஒரு குழப்பம் இருக்கா? அதுவும் ஐடி செக்டார் மிகப்பெரிய டவுனில் இருக்கும்போது இதில் முதலீடு செய்யலான்னு தோணுது. இருந்தாலும் இதில் எதில் முதலீடு செய்வது அப்படிங்கிறதுக்கான குழப்பமாக இருக்கா? அதற்கான சரியான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதில் எந்தெந்த ஃபேக்டரில் எந்தெந்த நிறுவனம் என்னென்ன மதிப்பு பெறுது அப்படிங்கிறத எஜுகேஷன் வைஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஆண்டில் ஜனவரி 27 அன்னைக்கு க்ளோசிங் ஆன ரேட்டில் டாடா கன்சல்டன்சியோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3158 ரூபாய். அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 11,42,000 கோடிங்க. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1682 ரூபாய். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 6.82 lakhs crore. HCL டெக்னாலஜியோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1720. மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பு 4,66,000 லட்சம் கோடி. விப்ரோ அதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 234 ரூபாய். அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2,46,000 கோடிங்க. ஸோ ஒரு கம்பெனியுடைய விலை மட்டும் தெரிஞ்சா பத்தாது, அந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி சில வேல்யூவான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். TCS 52, இன்ஃபோசிஸ் 29, HCL 25, விப்ரோ 16. என்னங்க இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு முதலீட்டாளர்கள் பணத்தில் எவ்வளவு லாபம் அந்த கம்பெனி ஈட்டுது அப்படிங்கிறத குறிக்கிறதாங்க. ஸோ அப்போ நம்ம முதலீடு பண்ணுற பணத்துக்கு அந்த நிறுவனம் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த நிறுவனம் அவ்வளோக்கு எவ்வளோ திறமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பொதுவாக 15லேருந்து 20 இருந்தால் நல்லது. திரும்பவும் இந்த நம்பரை பாருங்கள். TCS, இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கணும் அப்படின்னம்னா, நீங்கள் 100 ரூபா போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் 200 ரூபா ஆகிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வருடத்துக்கான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ TCSல போட்டால் குறைஞ்சது 2 ஆண்டுகளில் உங்கள் பணம் டபுள் ஆகிடும். இன்ஃபோசிஸில் போட்டால் உங்களுடைய பணம் கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் கிட்ட ஆகும். HCL போட்டால் 4 ஆண்டுகள் ஆகும். விப்ரோவில் போட்டால் நியர்லி 6 ஆண்டுகள் ஆகும். நண்பர்களே, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதில் எந்த ஸ்டாக்கு அதிகமாக க்ரோ ஆகி வளரக்கூடிய ஸ்டாக்குங்கிறத. டாடா கன்சல்டன்சி ரொம்ப லோவாக இருக்குது. விப்ரோ ஒரு வருஷத்துல டாடா கன்சல்டன்சி சம்பாதிக்கக்கூடிய லாபம் எல்லா செலவும் எவ்வளவு அப்படின்னா 47,963 கோடிங்க. இது இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட நியர்லி 28,000 கோடி லாபம் சம்பாதிக்குதுங்க. அடுத்தபடியாக HCL டெக்னாலஜி இது 16,471 கோடி லாபம் சம்பாதிக்குது. விப்ரோ 13,279 கோடி லாபம் சம்பாதிக்குதுங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் P/E ரேஷியோ, அதாவது அது எவ்வளோ லாபம் சம்பாதிக்குது, அது இன்னைக்கு சந்தை மதிப்பில் எவ்வளோ விற்கிது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இதுலேருந்து அதனுடைய வேல்யூவேஷன் நீங்கள் ஒரு எஜுகேஷன் பாயிண்ட்டுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா HCL எடுத்துக்கிறேன். HCLோடைய ஷேர் ப்ரைஸ் 1,720 ரூபாய். ஆனால் டாடா கன்சல்டன்சியோட ஷேர் ப்ரைஸ் 3,158. இது ரெண்டில் எது ஹை வேல்யூவாக இருக்குன்னு சொன்னோம்னா, நிறைய பேர் சொல்கிறது டாடா கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாதுங்க. HCL சம்பாதிக்கிறதுலேருந்து 28 மடங்கு விற்கிது. ஆனால் TCS சம்பாதிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 23.95, கிட்டத்தட்ட 24 தான் விற்கிது. ஸோ 3,158 ரூபா இருக்க ஷேர் தான் விலை கம்மி. வேல்யூவேஷன் 1,720 கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்குது. இதை புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற நபர்கள் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ எக்ஸ்பிளேஷன். நண்பர்களே, ஃபைனல் கன்க்ளூஷனில் அதனுடைய growth மற்றும் அதனுடைய P/E மற்றும் அதனுடைய மார்க்கெட் கேப் இவையெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதிக growthம் பெட்டரான வேல்யூவேஷனில் இருக்குது TCS நம்பர் 1 இடமாகவும், 2வது இடத்துல நம்ம இன்ஃபோசிஸையும், 3வது இடத்துல HCLையும், 4வது இடத்துல விப்ரோவையும் வரிசைப்படுத்துகிறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. முதலீடு செய்வதற்கு முன்பு பல முறை சிந்தித்து நீங்களே முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய ஆலோசனையுடன் நீங்கள் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மேலும் இந்த மாதிரி வீடியோ போனீங்கன்னா நமக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.